ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6வது மாத கர்ப்பத்தில் உங்களோட கரு வளர்ச்சி எப்படி இருக்கும், உங்களோட உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும், செக் பண்ணி பாருங்கள். கர்ப்பத்தோட 6வது மாதம் என்பது 23லேருந்து 27வது வாரங்கள் வரைக்கும் இருக்கும். கரு வளர்ச்சி வியக்கத்தக்க வகையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தையோட வெயிட் எப்படி இருக்கும்னா 600 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் அவங்களோட வெயிட் இருப்பாங்க. சுமார் அவங்க 12 முதல் 14 அங்குலம் நீளம் வரைக்கும், அதாவது 30லேருந்து 35 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கலாம். குழந்தையோட உடலில் இருக்கக்கூடிய கை விரல்கள், கால் விரல்கள் முழுமையாக உருவாகியிருக்கும். குழந்தையோட கண் இமைகள், உள்ளே இருக்க இமைகளும் உள்ளே இருக்க கருவிழி இருக்குல்ல, அதெல்லாம் நகர தொடங்கியிருக்கும். இந்த டைமில், இந்த மாதத்தில் குழந்தையோட மூளை வேகமாக வளர தொடங்கும். குழந்தை கொட்டாவி விடுவது, சிரிப்பது, கை கால்கள்லாம் உறிஞ்சுவது, அதாவது சக் பண்ணுவது, இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும். குழந்தையோட முகபாவனை கூட மாறும். இந்த மாதத்தில் குழந்தைகள் உங்கள் குரலை சத்தங்களையும் தெளிவாக கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதத்தில் கர்ப்பப்பை நன்றாக வளர்ந்து உங்கள் வயிறு வெளிப்படையாகவே தெரியும். குழந்தையோட அசைவு நன்றாக உங்களால் உணர முடியும். டாக்டர் சொன்ன மணிக்கு கர்ப்பகால பரிசோதனை, அதாவது ஸ்கேன்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை தவறாமல் எடுத்துக்கணும். 6 மாதத்தில் குழந்தை பிறந்தாலும் அவங்களோட வெயிட்டு, அவங்களோட எடையை பொறுத்து அவங்க உயிர் வாழலாம். குழந்தையோட தலை உங்கள் உதரவிதானத்துக்கு அருகில் இருக்குது. அவங்களோட கால்கள் கர்ப்பப்பைக்கு கீழே இருக்கும். நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறது மூலம் உங்கள் குழந்தையை மிக தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா குழந்தையோட உள்ளுறுப்புகள்லாம் இந்த நேரத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அவங்க நரம்பு மண்டலத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய நியூரான்ஸுகள்லாம் நிறைய எண்ணிக்கையில் எட்டியிருக்கும். குழந்தையோட உடல் உறுப்புகள், மூளை, அது மாதிரி நரம்புகள்லாம் முழுமையாக உருவாகிருக்கும். வெள்ளை சிவப்பு இரத்த அணுக்கள் உருவாவதற்கான எலும்பு மஜ்ஜை அதன் வேலையை செய்ய தொடங்க ஆரம்பிச்சிருக்கும். இந்த டைமில் 6வது மாதத்தில் உங்கள் குழந்தை நிறைய அம்னோட்டிக் திரவத்தை உறிஞ்ச ஆரம்பிப்பாங்க. உறிஞ்சப்பட்ட திரவம் எல்லாமே சிறுநீரகமாக வெளியேறும். இதனால் குழந்தையோட சிறுநீரகங்கள் செயல்பட தொடங்கும். குழந்தை சுவாசிக்கிற போது அம்னோட்டிக் திரவத்தை உறிஞ்சுறாங்க. இது நுரையீரல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காக இருக்குது. 6வது மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். குழந்தையோட அசைவுகளில் எண்ணிக்கையை கவனிக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். ஏற்கனவே சொன்ன மணிக்கு மலச்சிக்கல் இந்த டைமில் ஏற்படலாம். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். இதுவுமே ஹார்மோன் பிரச்சனையினால ஏற்படுது. உங்கள் கால்களில் வீக்கம் இந்த டைமில் ஆரம்பிக்கலாம். இது எடிமான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. உங்கள் கால்களில் திரவம் தேங்குறதுனால இது ஏற்படுது. இதுவுமே குழந்தைக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால உங்கள் கால்களில் ரத்த ஓட்டம் குறையும். இப்போ உங்களுக்கு கால்களில் வீக்கம் ஏற்படும். நெஞ்சரிச்சல் இந்த டைமில் ஏற்படலாம். உங்கள் அஜீரண கோளாறு ஏற்படும். வயிறு பெருசாகிறதுனால உங்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படலாம். 3 வேளை உணவுகளை 6 வேளையாக நீங்கள் பிரித்து இந்த டைமில் உண்ணலாம். நாள் ஒன்றுக்கு 300 கிராம் கலோரி, கூடுதல் கலோரி மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். எவ்வளோ சாப்பிட்றதுன்றது முக்கியம் இல்லை, என்ன சாப்பிட்டாலும் ஆரோக்கியமானதாக சாப்பிட்றோமா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து உங்கள் கர்ப்பப்பை வளர்ச்சி அடைஞ்சிட்டு வரனால உங்கள் சிறுநீரகத்தில் ஒரு வித அழுத்தம் ஏற்படுத்துது. அதனால் அடிக்கடி யூரின் போகிற உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். யூரின் வரும்போது அடக்காமல் இருக்கணும். ஏன்னா அடக்குனா சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நைட்டில் தூக்கமின்மை ஏற்படலாம். ஏன்னா வயிறு வளர்ந்துக்கிட்டு வரனால உங்களுக்கு ஒன் சைடாக படுக்க முடியாமல் இருக்கும். ஆனால் இடது பக்கம் படுக்கும்போது தான் குழந்தைக்கு நல்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அவங்களுக்கு கரெக்டான ஸ்பேஸும் கொடுக்கும். அதனால் இடது பக்கம் படுத்துட்டு எந்திரிச்சு உட்காந்து வலது பக்கம் படுத்துக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு தலகாணியை யூஸ் பண்ணிக்கலாம். 2 கால்களுக்கு இடையில் ஒரு தலகாணியும் வயிற்றுக்கு கீழே ஒரு தலகாணியும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். அதீத பசி கூட ஏற்படலாம். இந்த டைமில் டாக்டர் கொடுக்கக்கூடிய கால்சியம் டேப்லெட், இரும்பு சத்து மாத்திரை, ஃபோலிக் டேப்லெட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. டெய்லி 1/2 hour வாக்கிங் போங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.